இப்போ காலையிலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. பயங்கரமாக இருக்குது ஸ்டே. நம்ம ஸ்டே பண்ணியிருந்தது இந்த இடம் தான். இந்த இடத்தோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே புக் பண்ணிக்கலாம். ஸ்டேயில் சாப்பாடு நீங்கள் அவங்களுக்கு முதலே சொல்லிடணும், இல்லைன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. ஆ இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ஆகிட்ட பின்னாடிக்கு ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு. ஓகே, மிச்சதெல்லாம் இங்கேருந்து கிளம்பி போகும்போது கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே. ஓகே, கிளம்புவோம். ஸோ இந்த ஸ்டே வந்து மெயின் ரோட்லேயே இருக்கிறதால நம்மளுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் என்னென்னா, எங்கன்னா போகணுன்னா கூட ஆராமாக போயிட்டு வந்துடலாம். மழை காலங்காத்தாலேயே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு கவர் ஆகிருக்கு ரோடெல்லாம். இன்றைக்கி ஃபுல்லாக எப்படி தான் இருக்கும், ஏன்னா வெதர் ரிப்போர்ட்டையும் பார்த்தேன். இன்றைக்கி 70% சான்சஸ் ஆஃப் ரெயின் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அப்பயே நாங்கள் முடிவாயிட்டோம், பக்கா ரெயின் தான், உஷாராக போகணுன்னு. பார்ப்போம் கைஸ் எப்படி இருக்குன்னு. என்ன ஒரு அழகு. அப்பா முன்னாடி ஒன்றுமே தெரியலங்க. அங்கே பாருங்களேன், சுத்தம். இப்படியே இருந்துச்சுன்னா ரோடு எப்படி போய் சேர்றது? ஸோ இது வந்து ஆகும்பே காட்ஸ், கார்கலா வரைக்கும் இப்படி தான் இருக்கும் ரோடு. இதில் தான் போனோம். காட்டு உள்ள ரெண்டராயாச்சு. பயங்கரமாக இருக்கு. வெதரும் நல்லா இருக்கு. அதுவும் ரோடு பாருங்க, ஒன்றுமே தெரியல, மிஸ்ட் கவர் ஆகி அதிலே போய் நிற்கிறோம். பேகை பேக் பண்ணும்போது எப்பயுமே கம்ஃபர்டபுளாக பேக் பண்ணணும். நான் இன்னைக்கு ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக பேக் பண்ணியிருக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது. பார்க்கலாம், முன்னாடி எங்கன்னா ஸ்டாப் பண்ணுவோம்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அப்போது ப்ராப்பராக மவுண்ட் பண்ணிப்போம். வேறு லெவலுங்க. இந்த வார்த்தையை நான் எத்தனை தடவை சொல்லியிருப்பேனோ இந்த vlogல. அதுவும் இல்லாமல் எந்த vlogக்கும் நான் இன்ட்ரோவே பண்ணல. பரவாயில்ல, இது பார்ட் 1 பார்ட் 2 அப்படியே கண்டினியூஷனாக போட்டுனே இருப்பேன். இன்னும் வேற எதனா சொல்லணுன்னா தான் கொஞ்சம் கஷ்டம்.
ஓ, வேற லெவலுங்க. செம்மையா இருக்கு, அழகா இருக்கு. ஏர்பென் பென்ஸ். இங்க பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. வேற லெவல். கீழே ஃபுல்லா தெரியுது. நான் இங்கே எங்கேயும் நிறுத்தி ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுக்கல, ஏன்னா இதெல்லாம் காட் செக்ஷன்ஸ். வந்துக்கினே இருப்பாங்க, ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால் நிற்க வைக்கல. இந்த இடத்துல இடம் இருக்குது, ஆனால் வியூ இருக்கா? உய்யூ, வேற லெவல். இங்கே பாருங்க, இந்த பக்கம் எனக்கு தெரியுது, கேமராவில் தெரியுதான்னு தெரியலையே. பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃபாரஸ்ட் ஏரியா உள்ள. வேற level ங்க. பாருங்க, சுற்றி ரோட்டையும் மரம் மறைக்குது, அந்த மாதிரி இருக்கு. மலை ஒரு பக்கம், இந்த மாதிரி பியூட்டிஃபுல் சீனிக் பிளேஸ். ABS failure. ABS failure.
ಇದು ಇಷ್ಟೊತ್ತಿದ್ದಿಲ್ಲ. ಹ್ಞೂ. வண்டியில் புது புதுசாக ப்ராப்ளம் வருதுங்க கைஸ். ஏபிஎஸ் ஃபெயிலியர் ஆகுது அடிக்கடி. என்ன ஆச்சு என் வண்டிக்கு? சஸ்பென்ஷன் ரொம்ப சாஃப்டாக இருக்குதா இல்லை சஸ்பென்ஷன் போயிட்டுக்குதான்னு தெரில. பின்னாடி மோனோ ஷாக்கு அதுவும் ஒரு மாதிரியாக பவுன்ஸ் பண்ணுது, ரொம்ப பவுன்ஸ் ஆகுது வண்டி. என்னென்ன என்குதுன்னு தெரில, வண்டி பயங்கரமாக பவுன்ஸ் ஆகுது. ஏபிஎஸ் வேறு ஃபெயில் ஆகுது அடிக்கடி. இப்போ தான் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணான், இருந்தாலும் இப்படி ஆகுது. அப்பா, சின்ன ஒரு பவுன்ஸ், சின்னதாக இந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா கூட ஏபிஎஸ் பவுன்ஸ் ஆகுது வண்டி பயங்கரமாக. ஓ, செக் இன்ஜின் லைட் பயங்கரம். ஸோ நம்ம இப்போ எதுக்காக நிறுத்தணும்னா, இந்த இடத்துல செக் போஸ்ட்டுக்கு செக்இன் பண்ணணும். நம்ம 1 hour தான் டைமு. இந்த கார்ட் செக்ஷனை முடிச்சுக்கின்னு போயிடணும். செக் போஸ்ட்டு அவுட் ஆகிடணும். 1 hour டைம் கொடுப்பாங்க. ம் 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 ஸோ நீங்கள் இங்கேயே எங்கன்னா குதிரைமுக்காலையே ஸ்டே பண்ணிங்கன்னா, அது சொன்னீங்கன்னா உங்களுக்கு செக் போஸ்ட்டில் பே பண்ண தேவையில்ல, இல்லைன்னா பே பண்ணுமா இருக்கும். 1 hour தான் டைமு. இது வந்து ஓல்ட் டவுனுன்னுவாங்க. இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கோஸ்ட் டவுன். அந்த டவுன் வழியாக போகிற ரோடு இது. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, இது ஃபுல்லாகவே காட் தான் இப்போ ஏறும்போது. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கணும் வண்டியை. அண்டு ரொம்ப ஹரியாக இருக்கக்கூடாது, பொறுமையாக போகணும். செக் போஸ்ட்டை தாண்டி என்ட்ரு ஆகிறோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக காட் செக்ஷன்ஸ். முன்னாடி ஏதோ ரோடு ஃப்ளட் ஆகிருக்குன்னு வேறு காட்டுது, அதை என்னன்னு பார்க்கணும். ஒய், நான் வேறு இதை டைட் கூட பண்ணல. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க போனாங்க இல்லைங்களா, அவனுங்க இந்த காட் செக்ஷனில் தான் கீழே விழுந்து ஜிடிக்கு அடிபட்டிருக்கு. ஜிடி காரனுக்கும் ஜாவா காரனுக்கும். இப்போ நம்மளுக்கு எங்கேயும் ஸ்டாப் இல்லை, ஆனால் நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தூரம் நல்லா இருக்கிற ரோடில் எங்கேயும் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு போலீஸ்காரங்க சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க.
அதே மாதிரி இந்த இடத்துல லாரிங்க டெம்போங்கெல்லாம் ஜாஸ்தி வரும், நம்ம பார்த்து போகணும். நீன் லீட் தகோ. நான் அவனை லீட் பண்ண சொல்லியிருக்கேன், ஏன்னா அவன் ஸ்பாட்டெல்லாம் அவனுக்கு தான் சென்ட் பண்ணியிருக்கான். ஸோ எந்தெந்த ஸ்பாட்டில் நிற்க வைக்கணுன்றதுக்காக அங்கே அவனை லீட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பக்கம் ஒரு டேம் இருக்குது, அந்த டேமுக்கும் அலோவ் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அதுக்கும் அலோவ் இல்லை. அதுக்கப்புறம் ஓல்ட் டவுன் இருக்குது, குதிரைமுக்கா ஓல்ட் டவுன். நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணாவே வரும். கூகுள் மேப்ஸில் அந்த இடம் காட்டாது, பட் அது இந்த வழியில் தான் இருக்கிறது. அது கூட அலோவ் இல்லை, ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும் கவர்மெண்ட் கிட்டேருந்து. அப்போ தான் இதுங்களுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ போகிறது வரை இந்த ரோட்டுக்காக மட்டும்தான் இது பண்ணிக்கிறோம். பட் ரோடு மட்டும் ஹெவி, நெக்ஸ்ட் லெவல் ரோடு. பயங்கரம். ஆல்ரெடி ஏறுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் இறங்க இறங்க தான் தெரியும் எப்படி இருக்க போகுது கார்ஸ். இந்த மாதிரி நிற்க வைக்கிறதுக்கு இதுவே இல்லை. நம்ம இப்போ டைம் பார்த்துக்கலாம், 11:43. 12:43க்கெல்லாம் நம்ம வெளியே போயிட்டுருக்கணும். ஐ மீன் அந்த செக் போஸ்ட்டு தாண்டிடணும், இல்லைன்னா ஃபைன் போடுவாங்க. அதுவும் கொஞ்சம் உஷாராக இருங்க இந்த பக்கம் வரவங்க. இங்கே நிற்க வைக்கிறது இல்லை, பட் செம்ம வியூ இருக்குங்க இங்கெல்லாம், வேறு லெவல் வியூஸு. சீனிக்கான பிளேஸ் இல்லைங்களா, அதனால நிற்க வைக்க விட மாட்டாங்க. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த சைடில் நிறைய இன்னும் டார்க் எனர்ஜி இருக்கான். டார்க் எனர்ஜின்னா இந்த கெட்ட ஆன்மான்கள், ஆன்மாக்கள். ஸோ எனக்கு பயம் அவ்வளோ இல்லை, ஆனால் லைட்டாக பயம். ஓகே, பயத்தை வெளியே காட்டாத. பயம் மூஞ்சில் இருக்கக்கூடாது, நம்ம எதிரி மூஞ்சில் தான் இருக்கணும்னு வாங்குறீங்களா, அந்த மாதிரி. பா, இப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதுக்கு ஏன் குதிரைமுகான் பேர் வந்துச்சுன்னா, இந்த ஹில்ஸ் எல்லாம் சேரும் போது ஒரு குதிரையோட மூக்கு மாதிரி இருக்குமா. அப்புறம் இன்னொரு ஊர் இருக்குது கலசா, நம்ம அங்கேயும் போவோம். ஸோ கலசால எப்படி இருக்கும்னா, அந்த சுற்றி என்ன சொல்கிறது, மலை சென்டரில் ஒரு ஊர், அந்த மாதிரி ஃபுல் சுற்றி மலை, மலை பிரதேசன்றதால. ஓ, பாருங்க லாரி எவ்வளோ ஸ்லோவாக போகிறான், நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, அதுக்கு தான் நம்மளும் ஸ்லோவாக போய்க்கிறோம். டென்ஸ் ஃபாரஸ்ட்டுங்க இதெல்லாம், ஃபுல் டென்ஸ் ஃபாரஸ்ட். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே நெட்ஒர்க்கும் போயிடும். ஸோ வண்டி எதுனா பிரேக் டவுன் ஆச்சுன்னா தள்ளிக்கின்னு தான் போகணும். கொஞ்சம் தூரம் நெட்ஒர்க் இருக்காது, கொஞ்சம் தூரம் நெட்ஒர்க் இருக்கும். ஹெவி லேண்ட்ஸ்லைட் நடக்கும் பாருங்கள், இதெல்லாம் லேண்ட்ஸ்லைட் இப்போ நடந்தது போல இருக்குது, கிளியர் பண்ணி விட்ருக்காங்க. எப்போ லேண்ட்ஸ்லைட் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. பாருங்க, இதுவும் ஸ்லைட் ஆயிருக்கு. ரெண்டு பக்கமும் பாறைங்க, நடுவில் சின்னதாக ஒரு ரோடு, வேற லெவலில் இருக்குங்க ரோடு. பா, ரோடு பாருங்க, பயங்கரம், அல்டிமேட்.
பா, இங்க பாருங்க, ஃபாக் பாருங்க எப்படி கவர் ஆயிருக்குன்னு. முன்னாடி ஒன்றும் தெரில. பா, பியூட்டிஃபுல்ங்க, பியூட்டிஃபுல். நம்ம முன்னாடியும் யாரும் இல்லை, நம்ம பின்னாடியும் யாரும் இல்லை, நாங்கள் 2 பேர் தான் போயின்னுக்கிறோமே. ரோடே ஃபுல் காலி. கொஞ்சம் ரோடுகள் நல்லா இல்லை, வெறும் ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது. ஆஃப் ரோடு, ஆஃப் ரோடு. ஐயோ, ம். பா, ரோடே ஒன்றும் தெரிலங்க. நான் ஹை பீம் போட்டு ஓட்டினாலும் எனக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல, ஏன்னா இதில் த்ரோவே இல்லை. உய், என்னங்க கைஸ், வேற level. வாவ், ஐயோ, ரோடு நல்லா இல்லைங்க, ஒன்றும் பண்ணுறதுக்காக. ஒன்றும் தெரியலை. வா, இந்த இடத்துலலாம் ரோடு நல்லா போட்டு விட்டாங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா? இங்க பாருங்க, ஒன்றும் தெரில.
சும்மா சூப்பராக இருக்கு இடம். டயர் கீர் பஞ்சர் ஆயிடுச்சா? வண்டி என்ன ஒரே பக்கம் எடுக்குது? ம். வா வரே வரே வா. செம்ம. வெள்ளை வெள்ளையேன்னு யாரோ பால் ஊத்துற மாதிரியே இருக்குது பாருங்களேன். ஆஹ். இந்த பக்கம் ஃபுல்லாக செடி கொடி மரம், குரங்குங்க வேற பாருங்க அங்கே இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இந்த இடத்த விட்டு கிளம்பும். நடி மகா. ரோடே சரியில்லை கைஸ், என்ன பண்ணுறது நண்பர்களே. இந்த பக்கம் ரோடு அவ்வளோ நல்லா இல்லை, நீங்கள் ஸ்லோவாக ஓட்டுங்க. டைமுக்கு அங்கே ரீச் ஆகணும். நாங்கள் இப்போ பாருங்கள் ஒரு 2 minutes நிறுத்தினோம், அப்படியே கிளம்பிட்டோம். யூ cannot டேக் மோர் தென் 2 minutes. ஏன்னா இவங்க கரெக்டாக 1 ஹவருக்கு தான் டைம் கொடுப்பாங்க. 1 ஹவரில் ஆல்மோஸ்ட் 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் டைமை பிளான் பண்ணணும். வேற லெவல் இந்த ட்ரிப்பு. கண்டிப்பாக இட் வில் பி ஆன் மை மெமரிஸ் ஃபார் எவர். வேற லெவல். இந்த பக்கம் பாருங்கப்பா, இந்த பக்கம் பாருங்க. எத்தனை வாசனாலும் பத்தாது கைஸ், எத்தனை வாசனாலும் பத்தாது. ஃபுல் மிஸ்ட், ஃபுல் மிஸ்ட். பா பாடி. நம்ம ரைட் சைடில் பாருங்க எப்படி இருக்கும்னு இப்போ. இந்த மரங்க வேற. ரைட் சைடில் அல்டிமேட் கைஸ், வேற லெவலில் இருக்கு. வேற லெவல். இங்க பாருங்கப்பா, இங்க பாருங்க, இந்த பியூட்டியை பாருங்க. பாடி வேற லெவல் சாமி. ஓஹோஹோஹோ, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க.
மைண்ட் ப்ளோயிங். ஸோ இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோம் ஸ்டேயோடைய லொக்கேஷன். ரோடு சரியில்லைங்க கைஸ், பயங்கரமாக ஜாரும். இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற இடம். ஆப்போசிட் பாருங்கள் எப்படி இருக்குது வியூ, பாருங்கள் ஆப்போசிட்டில் ஃபுல்லாக மலை. இந்த வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. வா, செம்ம வியூங்க, அல்டிமேட். பாருங்க எப்படி கடிச்சு வச்சுக்கணும், இன்னமும் வருது ரத்தம். ஜஸ்ட் ಒಂದು ಫೋಟೋ ಎತ್ತಕ್ಕೆ டீ வாங்கிட்டு நிற்க வச்சோம். அது ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் உங்கள் வண்டியில் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்துங்கிறாங்க. இதெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே குதிரைமுக்காலில் ஸ்டே பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பாருங்கள். மறக்காமல் ஓடோமாஸு டெட்டாயில் எடுத்துன்னு வந்துடுங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள் ஃபுல் பிளட். ஓகே, இங்கேருந்து கிளம்பும் போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இது ஃபேமிலிக்கு, இது நம்மளுக்கு. இந்த வியூக்காக தாங்க நாங்கள் ஸ்டேக்கு போயிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு வி கேம் ஜஸ்ட் டு வாட்ச் திஸ் வியூ. அப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் அதுவும் நல்லாயிருக்கும். சுற்றி பாருங்கள், வேறு லெவல் பாருங்கள், செம்ம வியூ. அந்த பக்கம் போனால் ஃபுல் குதிரைமுக்கா. இது எல்லாமே லைக் குதிரைமுக்காவில் தான் இது கனெக்டு. ಇನ್ನ ಮುಂದೆ ಹೋಗೋ. ಇಲ್ಲಿ ಹಾಕು. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. செம்ம பியூட்டிஃபுல். ஸோ இந்த ஒரு வியூக்காக தான் நம்ம இங்கே வந்தோம். திருப்பியும் செம்ம வியூங்க, அல்டிமேட். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் இந்த இந்த இடத்த. நல்ல வீடியோஸ் வரும், நல்ல ஃபோட்டோஸ் வரும். ஓகே அப்பா, வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புவோம். என்ன இது? ஓகே, இப்போ முன்னாடி அந்த ஓல்ட் டவுனுக்கு போகிற வழியை காட்டுறேன். அப்புறம் சின்ன சின்ன அவுட் சைடு இருக்கிற பில்டிங்ஸையும் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அவன் முன்னாடி போயிடுவான், நான் நிற்க வைக்கிறேன் கொஞ்சம்.
நிற்க வச்சுட்டு உங்களுக்கு அந்த பில்டிங்கை காட்டுறேன். எப்படி அந்த காலத்துலேயே அந்த இடத்துல என்னது சூப்பர் மார்ட்டு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு அதெல்லாம் இருந்துச்சாம். மொத்தம் 8000 பீப்புள் அங்கே வாழ்ந்துன்னு இருந்தாங்களாம். ஃபுல் அப்கிரேடட் சிட்டி மாதிரியாம் அது. பட் எந்த காரணத்துக்காக எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனாங்கன்னு தெரில. இப்போ அது கோஸ்ட் டவுன் ஆயிடுச்சு. எல்லா ஊர்லேயும் ஒரு கோஸ்ட் டவுன் இருக்குது போல இருக்குது. ஐ திங்க் தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது, அப்புறம் ஆந்திராலேயும் ஒன்று இருக்குது, இங்கே கர்நாடகாலேயும் இது ஒன்று. ஸோ யா, அங்கே பாருங்கள் தியேட்டர் மாதிரி ஏதோ இருக்குது. உள்ள ஒரு பெரிய சிட்டியே இருக்கான். நீங்கள் பாருங்கள் அந்த இடத்துல ஒரு இது தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுதான்னு தெரில. அந்த இடத்துல தான் ஓல்ட் சிட்டி இருக்குது. இது ஃபுல் குதிரை முகாது. ஓகே, நம்ம ஹோம் ஸ்டேக்கு போவோம். ஸோ அந்த இடத்துல இருக்குங்க. ஓகே, இந்த வீடியோவை இங்கேயோட எண்ட் பண்ணிக்கலாம். I'll see you on the next vlog. Until then, this is your boy Ravi signing off. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானே தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த கண்டென்ட் உங்களுக்கு மிஸ் ஆகும்.